இல்லைங்க எனக்கு மேஷ லக்னம், எனக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியலை, நான் யாரை வழிபாடு செய்வது அப்படின்னா, நீங்களும் முதல்ல உங்கள் முன்னோர்களை தான் கும்பிடணும். உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு குலதெய்வமாக ஆண் தெய்வம் தான் வரும். அந்த ஆண் தெய்வம் முன்னோர்கள் இருந்த வாழ்ந்த ஊர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது யாருக்கும் மறக்காது. அவங்க எங்கள் பாட்டன் பாட்டி இந்த ஊரில் தான் இருந்தாங்க. அந்த ஊரில் உள்ள காவல் தெய்வம் தான் உங்களுக்கு உள்ள குலதெய்வம். சரி, இன்னும் ஒரு சோதனைன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நீங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல உள்ள ஒரு கோயிலுக்கு போங்க. அங்கே ஒரு 2-3 காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் கூட இருக்கலாம். அந்த 2-3 கோயில்களுக்குமே நீங்கள் போங்க. எங்கே போனால் உங்கள் உடம்பு சிலிர்த்து இந்த இடத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, இந்த தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக நீங்கள் மாறுறீங்களோ, அதுதான் உங்களுக்கான கோவில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் சொந்த ஊர்லேயே இருக்கணுங்கிறது இல்லை, உங்கள் பக்கத்து ஊரில் கூட இருக்கலாம், அவங்க இடம்பெயர்ந்து வந்தவங்களாக கூட இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி உள்ள இடம்தான் உங்களுக்கான தெய்வம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு குலதெய்வம் தெரியலை, இப்போ என்ன பண்ணுறது, யாரை பிடிச்சா அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய 5ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய 5ஆம் பாவகம் நம்ம அட்சய லக்னத்தில் இன்னைக்கு லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ போராடினாலும் முடியாது. நானும் 10 வருஷமாக தேடுறேங்க, என்னுடைய குலதெய்வம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்கிறவங்கள நிறைய பார்த்துருக்கோம். இல்லை, உங்களுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, இப்போ ஒரு லக்னம் மாறிடுச்சு, மாறின உடனே சட்டுன்னு ஒரு 45 நாளில் உங்களால் உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுது. அது எப்படின்னா, அந்த லக்னத்திற்கு அந்த குலதெய்வத்திற்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் தெரியலைங்கன்னா ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் நீங்கள் விநாயகருக்கு முன்னாடி விடிய காலையில் 4:30 to 6:30 தீபம் ஏற்றி 10 நிமிஷம் மனசார கண்ணை மூடி உட்காந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் உங்கள் பிரார்த்தனை உங்கள் குலதெய்வத்தை உங்கள்கிட்ட இழுத்துட்டு விடும். அது நிச்சயமாக நடக்குங்க. அதை பயன்படுத்தி பாருங்கள். இது பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு குலதெய்வம் பெண் தெய்வமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ அங்காளம்மன் அப்படிங்கிற பேரில் அம்பாள் இருக்காங்க அப்படின்னா, அந்த அங்காளம்மன், செல்லியம்மன், சாமுண்டி இந்த மாதிரி பேரில் தெய்வங்கள் இருக்காங்கன்னா அவங்கள தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது ரிலேட்டடாக தான் உங்களுடைய தெய்வங்கள் அப்படிங்கிறது வரும். நீங்கள் இல்லைங்க எங்களுக்கு ஆண் தெய்வமும் அங்கே இருக்குது, அதுதான் பிரதானமாக இருக்குது அப்படின்னா, இந்த பரிவார தெய்வத்தில் இந்த நேமுடைய தெய்வங்கள் இருந்துன்னா முதல்ல இவங்களை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூல தெய்வத்தை கும்பிடுங்க.